வணக்கம். ட்ரிபிள் அகாடமியிலிருந்து ஜோதிராஸ்பதி அழகராஜன் என்று நாம் பார்க்க இருக்கும் தலைப்பு, அரசு உத்தியோகம் கிடைத்தும் நிலைக்காமல் போக காரணம் என்ன, ஜாதகம் எப்படின்னா சொல்லுதுன்னு பார்க்கலாம். நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, அப்போ தான் பதிவுகள் அவசியம் வரும். பார்த்து பயனெல்லாம் ஜோதிடத்தை எளிமையாக படிக்க ஆரம்பமாக 9788250439 இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். 1 year டிப்ளமா இன் அஸ்ட்ராலஜி, அதோட சேர்ந்து 1 year டிப்ளமா இன் அக்குபஞ்சர் பேசிக் சித்தா வர்மா கோர்ஸ் நடக்குது. ஆர்வமுள்ளவர்கள் அனைவரும் படித்து பயனிடலாம். இப்போ வாங்க தலைப்புக்குள்ளே போகலாம். அரசு உத்தியோகம் கிடைத்தும் நிலைக்காமல் போக காரணம் என்ன? அரசாங்க உத்தியோகம் என்றாலே அதன் மதிப்பு தனிதான். இருந்தாலும் சிலருக்கு அரசு உத்தியோகம் கிடைத்தும் நிலைக்காமல் போகிறது. அதற்கான காரணத்தை ஜாதகப்படி அறியலாம். ராசிக்கு 10ஆம் இடத்தில் குரு வந்தால் பதவி பறிபோகும் வாய்ப்பு உண்டு. அதாவது ராசிக்கு 10ஆம் இடத்தில் குரு இருந்தாலும் கோச்சாரப்படி குரு வந்தாலும் வாய்ப்புகள் அதிகம். ஏன்னா 10ல் குரு, 10ல் தொழில்காரகன், கர்மகாரகன், குரு பொருளாதாரம் அப்படிங்கும்போது ஒரு கர்வம் இருக்கும். அந்த கர்வத்தினாலேயே அவங்களுக்கு இழப்பு நடக்கும். ஆனால் தனுசு மீனம் ராசிகளுக்கு விதிவிலக்கு. அதுக்கு ஆட்சி குரு இல்லையா, அதனால் அவங்களுக்கு விதிவிலக்கு. அது மாதிரி சனி பகவான் நேர்மை தவறாமல் இருப்பவர்களை ஒன்றும் சொல்ல மாட்டார். சனி பகவான் நேர்மை தவறியவர்களை தன்னுடைய 7.5 சனி காலம், அஷ்டமத்தி சனி காலங்களில் வேலை இழக்க வைத்து தண்டனை கொடுப்பார். பதவி பறிபோகும் நிலை வரலாம். ஒருவர்கள் லக்னாதிபதி சரியாக அமையவிட்டாலும் அல்லது 6, 8, 12 லக்னாதிபதி மறைந்தாலும் வேலை பறிபோகலாம். அல்லது அரசு வேலை மிகவும் தாமதமாக கிடைக்கலாம். அல்லது தொடர் பணி இடமாற்றம் காரணமாக அல்லது நிறைய விடுமுறை காரணமாக அவர்களே பணியை ராஜினாமா செய்யும் சூழல் ஏற்படும். ஆகவே தங்கள் ஜாதகங்களில் இந்த அமைப்புகளில் ஏதேனும் இருந்தால் தாங்கள் மிகவும் கவனமாக அரசு உத்தியோகங்களில் பணியாற்றி ஈடுபாட்டோடு வேலை பார்த்து தங்கள் வேலை பறிபோகாமல் பார்த்து கொள்ள வேண்டியது தங்களுடைய கடமை. ஏனென்றால் 10ல் குரு இருப்பவர்களுக்கு அந்த ஒரு தெனாவட்டு இருக்கும், ஒரு கர்வம். அந்த கர்வம் இருக்கக்கூடாது. அதே மாதிரி லக்னாதிபதி 6, 8, 12 மறைந்தவங்களுக்கு கொஞ்சம் மெத்தன போக்கு இருக்கும். அதனால் அவங்களும் கவனமாக இருக்கணும். இதை நாம் புரிஞ்சுக்கிட்டோன்னா போதும், அவங்கவுங்க வேலையை தக்க வச்சுக்கலாம். ஓகேவா? ஆரோக்கியமாக வாழுங்கள், ஆனந்தமாக இருங்கள், வாழ்க வளமுடன், வாழிய பல்லாண்டு. நன்றி.